அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் நீண்ட கால கடன் மற்றும் ஆர்பி இந்த ரெண்டு அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த இரண்டு அமைப்புகள்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த நீண்டகால கடன் வழங்கும் அமைப்பு வந்து 2 அடுக்கு முறையில் செயல்படுது. மாநில அளவில் தமிழ்நாடு மாநில வேளாண்மை கூட்டுறவு மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். பிரதம அளவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லி இந்த 2 அடுக்கு முறையில் தமிழ்நாட்டில் செயல்படுது. இந்த தமிழ்நாடு மாநில வேளாண்மை கூட்டுறவு மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி 1929 துவங்கியிருப்பாங்க. இந்தியாவிலேயே இந்த நிலவள வங்கிக்கு மாநில அளவில் தலைமை கூட்டுறவு நிறுவனத்தை உருவாக்கிய முதல் மாகாணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாகாணம் தான். இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய இந்த நீண்ட கால கடனுக்கான தவணை காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள், அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரைக்கும் தவணையில் இந்த கடன்கள் என்பது கொடுத்தாங்க. நீண்ட கால கடனை பொறுத்தளவில் டிராக்டரி வாங்குதல், கிணறு தோன்றல், இது போன்ற பணிகளுக்கு இந்த நீண்ட கால கடன்கள் வழங்கப்பட்டது. தற்பொழுது நீண்ட கால கடன்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. பெரும்பாலான பிரதம கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே நட்டத்தில் செயல்படக்கூடிய காரணத்தினால எல்லா வகையான குறிப்பாக இந்த நிலவள வங்கிகள் பெரும்பாலும் நகை கடன்கள் மட்டும்தான் தற்சமயம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதே குறுகிய கால மத்திய கால கூட்டுறவு அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 அடுக்கு முறை. கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த அமைப்புகள் எத்தனை அடுக்கு முறையில் தமிழ்நாட்டில் செயல்படுதுன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் குறுகிய கால மத்திய கால கூட்டுறவு கடன் அமைப்பு 3 அடுக்கு முறை. அதே போல் நீண்ட கால கடன் அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அடுக்கு முறை. பால் கூட்டுறவு சங்கம் 3 அடுக்கு முறை. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் 3 அடுக்கு முறை. வீட்டு கூட்டுறவு சங்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அடுக்கு முறை. இப்படி எந்தெந்த அடுக்கு முறையில் எந்தெந்த கூட்டுறவு நிறுவனங்கள் செயல்படுகிறது அது சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக இதில் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் பேங்க். இந்திய ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1934 ஆர்பிஐ சட்டத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஹெல்டன் யங்குன்னு சொல்லக்கூடிய அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த ரிசர்வ் பேங்கோடைய அந்த சட்டம் என்பது இயற்றப்பட்டிருக்கும். அம்பேத்கர் அவர்களுடைய அந்த புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா, இந்தியாவிற்கான ஒரு மைய வங்கி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகத்திலையும் குறிப்பிட்டிருப்பார். இது எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் 1934 ஆர்பிஐ சட்டம் என்பதை இயற்றிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக 1935 இந்த ரிசர்வ் வங்கியானது தன்னுடைய செயல்பாடுகளை துவங்கியிருக்கும். தொடக்கத்தில் இது ஒரு பிரைவேட் பேங்காக தான் உருவாக்கியிருப்பாங்க, சரிங்களா. இந்த அமைப்புடைய முதல் கவர்னர் யார் அப்படின்னு சொன்னால் சர் ஆஸ்போர்ன் ஸ்மித் அவர்கள் தான் இந்த அமைப்புடைய முதல் கவர்னராக செயல்பட்டார். 1937 பின்னால் கொல்கத்தாவில் இருந்த இந்த அமைப்புடைய தலைமையகத்தை பம்பாய்க்கு மாற்றுறாங்க, சரிங்களா. தற்போது வரைக்கும் பம்பாய் என்று சொல்லக்கூடிய மும்பையில் தான் இந்த அமைப்புடைய தலைமையகம் தற்போது வரையில் இருக்கிறது. சேம் நபார்டு அமைப்புடைய தலைமையகமும் மும்பையில் தான் இருக்குது. இந்த வங்கி ஜனவரி 1, 1949 அந்த காலகட்டங்களில் தான் இந்த ரிசர்வ் பேங்கானது தேசியமயமாக்கப்படுது, சரிங்களா. அது வரைக்குமே இந்த வங்கி ஒரு தனியார் வங்கி போட்டு தான் இருக்குது. 1949 அப்புறம் தான் இந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்டு இந்திய அரசுடைய ஒரு நிறுவனமாக இந்த அமைப்பு மாற்றப்படுகின்றது. தற்பொழுது 26வது தலைமை ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்போது வரைக்கும் 12 பொதுத்துறை வங்கிகள் இருக்குது. 1966 பின்னால் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு வங்கியில் குறிப்பாக நகர கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, இந்த 3 கூட்டுறவு அமைப்புகளும் ஆர்பிஐடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கியுடைய முக்கிய செயல்பாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை அச்சிட்டு வெளியிடுதல். இது அதோடைய மிக முக்கியமான பணி. அதுக்கப்புறம் வங்கிகளை ஒழுங்குபடுத்துவது, அந்நிய செலவாணி கையிருப்பை பேணுதல்,
மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படுதல். ஸோ பணத்தை அச்சிட்டு வெளியிடுதல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, ரூபாய் நோட்டுகள் அனைத்தையும் அச்சிட்டு வெளியிடுவது ரிசர்வ் பேங்க். அதேபோல் நாணயம், 1 ரூபாய் தாள் இது போன்றவைகளை அச்சிட்டு வெளியிடுவது நிதி அமைச்சகம். ஸோ அதேபோல் 1949 வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தை பின்பற்றி வணிக வங்கிகளை மேற்பார்வை செய்வது, ஒழுங்குபடுத்துவது, இந்த பணிகளெல்லாம் யார் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க். சரிங்களா? அதே போல் மத்திய மாநில அரசுக்கு ஒரு வங்கியாகவும் செயல்படுது. அதே போல் மத்திய மாநில அரசோட இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய செயல்பாடுகளையும் தன்னை இது ஈடுபடுத்தி கொள்கின்றது. காகித ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் இடங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மைசூர், சால்போனி, அதுக்கப்புறம் நாசிக், தேவாஸ் இந்த பகுதிகளில் ஸோ ரூபாய் நோட்டுகளை ஆர்பிஐ அச்சிட்டு வெளியிடுகிறது. ஸோ நாணயங்கள் தயாரிக்கும் இடம், அதாவது நிதி அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா போன்ற இடங்களில் இந்த நாணயங்களை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அந்த நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ இது நிதி அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். இந்த வங்கியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், ரிப்போ ரேட்டு, ரிசர்வ் ரிப்போ ரேட்டு, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, ஸோ இது சார்ந்து கண்டிப்பாக ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். அப்ரிவேஷன் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸை மாத்திரம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அதை மாத்திரம் படித்தால் போதுமானது. பெரும்பாலும் இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்பது கேட்பாங்க. சரிங்களா? பேங்கிங்கை பொறுத்தளவு இவ்வளோ போதும். ஸோ நாளைக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் எல்லாமே மேக்ஸிமம் ஸோ இன்டர்வியூ ரிலேட்டடான எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்லலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.